ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கூட நான் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகும்படி 1 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 12, 13, 2 வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. 1 சாமுவேல்ல 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் என்ற 2 இடங்களுக்கு நடுவாக நிறுத்தி அதற்கு எபெனேசர் என்று சாமுவேல் பெயரிட்டான். அப்போ அந்த எபெனேசர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எபன் என்றால் ஸ்டோன், கல்லுன்னு அர்த்தம். எஸ்ஸர் என்றால் ஹெல்ப்னு அர்த்தம். அதை ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா த ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப். ஆனால் நம்ம அந்த கல்லை எல்லாம் முக்கியத்துவப்படுத்துறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவதற்கு இவ்விதமாக கல்லுகள் அடுக்கி வைத்து அந்த கற்கள் குவியலை சாட்சியாக மாற்றிக்கொள்வான். அது ஒரு சாட்சி ஆகிடும், கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையின் சாட்சி. யோசுவா 4ஆம் அதிகாரம் படித்தீங்கன்னா யோர்தானை கடந்து அக்கறைக்கு போகிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலாம். அவங்க யோர்தானை கடந்ததுக்கு பின்பு யோர்தானை கடக்க பண்ணினதற்கு அடையாளமாக 12 கோத்திரத்துக்கு ஒருவராக ஒரு கல் எடுத்து கொண்டு வந்து இந்த பக்கம் வைக்க சொன்னார். அந்த 12 கற்குவியல்கள் அது எதை காண்பிக்கிறதுனா, கர்த்தர் பின்வரும் நாளில் இந்த கல் ஏன் இப்படி இருக்கிறது என்று யாராவது கேட்டால் அல்லது உங்கள் பிள்ளைகள் கேட்டால், கர்த்தர் எங்களை யோர்தானை கடக்க பண்ணினார் என்று சொல்லுங்கள். அப்போ எபெனேசர் என்று பெயர் வச்ச அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து சாமுவேல் வைக்கும்போது அந்த கல் ஒரு அடையாளத்தை காண்பிக்குது. அந்த அடையாளம் எது? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். குரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நாம இந்த எபெனேசரை குறித்து படிக்கும்போது இந்த எபெனேசர் இப்போ கர்த்தர் இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லுகிற ஒரு சாட்சியின் எபெனேசராக இருந்தாலும் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துக்கு போய் வாசித்து பாருங்க. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தியரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஆப்பேக்குக்கும் எபெனேசருக்கு இடையில 3 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கிறது. 2 பகுதியில் எதிரிகள் இறங்கி நிற்கிறாங்க. அடுத்த வசனம், பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டார்கள். யார் ஜெயிக்கணும்? உண்மையிலேயே இஸ்ரவேலர்கள் தான் ஜெயிக்கணும். ஏனென்றால் அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். அப்ப கடவுளுடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் எப்பொழுதும் நிற்க வேண்டியது யாரு? கர்த்தர் நிற்கணும். இல்லை, ஜெயம் எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயமும் இருந்தது, தோல்வியும் இருந்தது. எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு போன கர்த்தர் 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்தில் அற்புதமாக நடத்தின போதும் ஜெயத்தையும் பார்த்தார்கள், தோல்வியும் பார்த்தார்கள். அப்ப நம்முடைய தேவன் வெறும் ஜெயத்தை மட்டும் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் சௌகரியங்களில் மட்டும் வைத்து தாம் கொண்டு போய் சேர்க்கிற இடத்தில் தம்முடைய திட்டத்திற்காய் நடத்துகிற தேவன் அல்ல. தாம் கொண்டு போகிற இடத்திற்கு இந்த குடும்பம் தேவை என்றால் அந்த குடும்பம் அவருக்கு ஏற்றதாக மாற வேண்டும். ஒரு நபரை கர்த்தர் நடத்தி ஒரு திட்டத்தோடு கொண்டு போவார். ஆனால் அந்த நபர்
தேவனை புரிந்து கொள்ளுகிற, தேவனோடு இணைந்து நிற்கிற ஒரு மனுஷனா மாறணும். அதனால என்ன செய்கிறார் தேவன்? தேவனை புரிந்து கொள்வதற்கு, கர்த்தரை புரிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய சுபாவங்களை புரிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய வழிநடத்தல்களை புரிந்து கொள்வதற்கு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய ஜீவிதத்தில் வருகிற தவறுகளை திருத்தி தேவன் தண்டிக்கிறவரும், தேவன் நம்மை விசாரிக்கிறவரும், அவருடைய சுபாவத்துக்கு எதுவாக நம்மை மாற்றுகிறவர் என்றும் நாம் விளங்கிக் கொள்வதற்கு நம்முடைய தவறுகளில் சில தோல்விகளை தேவன் அனுமதிப்பார். அதனால தோல்வி வருவது எதற்கு அப்படின்னு கேட்டா பல விஷயங்கள் உண்டு. அதுல ஒன்று தான் தேவன் அனுமதிப்பது. இன்னொன்று நம்முடைய பேராசையினால பல விதத்தில் நம்முடைய தோல்விகளை கொண்டு வரும். நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்காம வருமானத்திற்கு மிஞ்சி கடன் வாங்கினால் ஒருவன் கடன்காரனாவான். அப்ப தன்னுடைய வருமானத்தில் அந்த கடன் அடைக்க முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டி வரும்? அது பிரச்சனை தான். அது ஜீவிதத்தில் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சி எதையாவது செய்ய போனா அது ஒரு பெரிய பாரமா, அது தீரு மட்டும் நம்முடைய தலைமையில் இருக்கும். சிலதெல்லாம் வருமானத்துக்கு உட்பட்டதா இருக்கும். அதை நம்மால சமாளிக்கவும் முடியும், கொடுத்து தீர்க்கவும் முடியும், நம்முடைய பிரச்சனைகளை சந்தோஷமாய் மாற்றி கொண்டு போகவும் முடியும். ஆனால் பல சமயங்களில் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய ஜீவிதத்தில் தொடர்ந்து நிலை நிற்கிறது என்றால் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த விஷயத்திற்காக ஆலோசனை பெற வேண்டும். ஒருவேளை அந்த பிரச்சனையை பற்றி தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசினார், ஒருவேளை நீங்க போகிற பிரச்சனை குறித்து கர்த்தர் உங்களோடு எப்பொழுதாவது பேசினார், பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் தேவன் கொடுப்பார். அதுக்குள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார். என் கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உரைச்சிட்டார். 2026 அக்டோபர் மாதம் உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு என் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி இருக்கிறாருன்னு டேட்டு மட்டும் குறிச்சு வச்சா பத்தாது, அதோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னவைகளையும் செய்தாலே தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்றுகிறத நம்முடைய கண்ணு காணும். நிறைய பேர் வசனம் கேட்கும்போது தூங்கிடுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லும்போது பயங்கர ஆவியில் ஆவேசமாயிருவாங்க. தேவன் பேசும்போது கேட்காம வெறும் தீர்க்க தரிசனத்தை மட்டும் நம்பினீங்கன்னா நான் சொல்றேன், அது தள்ளி போகுமே தவிர அது தக்க சமயத்தில் நிறைவேறாது. அது தக்க சமயத்தில் நிறைவேறும்படி பேசுகிற தேவன் முந்தி தம்முடைய வசனத்தின் மூலம் நமக்கு என்ன சொல்லுகிறார்னு கவனித்தீங்கன்னா தாம் சொன்னதை சொன்னது என்ற நாளில் சொன்ன வருஷத்தில் தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், நம்முடைய தேவன் மரித்து போகல, நம்முடைய தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படி இடைபடுகிறார் அதை முதல்ல கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் எப்படி பேச விரும்புகிறார்? முதல்ல அவர் பேசுறாரு, அவரே திருவசனங்களை கொண்டு பேசுறாரு, ஊழியர்களை அனுப்பி பேசுறாரு. அப்படி யார் மூலமாவது தேவன் நம்மோடு பேசுவார். அப்ப பேசப்படுகிற வார்த்தைகளை கவனித்தால்தான் நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும், போராட்டத்திலிருந்து வெளியே வர முடியும், அடுத்த ஒரு சுகபத்திரமான பயணம் செய்ய முடியும். இப்ப இந்த 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகுது. பிரச்சனை எங்க? யுத்தத்தில் ஆரம்பிக்கிறது. யுத்தம் அந்த நாட்களில் ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். அப்ப பிலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள யுத்தம் என்பது பெரிய விஷயம் அல்ல. அது அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற ஒரு சாதாரண பிரச்சனை தான். ஆனா இதுக்கு முன்பு நடந்த சண்டைகளை எல்லாம் போய் பாருங்க, யுத்தங்களை எல்லாம் பாருங்க. அமலேக்கியர்களோட யுத்தம், பிலிஸ்தியர்களோட யுத்தம், பல விதத்தில் பல ஜனங்களோடு அவங்க யுத்தம் பண்ணுவாங்க. 31 ராஜாக்கள், 64 தேசங்களை அவர்கள் வென்று பிடிக்கிறார்கள். அப்போ யுத்தம் செய்யாம என்ன செய்ய முடியாது? அதை சுதந்திரிக்க முடியாது. அப்ப யுத்தம் அவர்களுக்கு சாதாரண பிரச்சனை தான். ஆனா யுத்தம் ஆபத்தாக மாறி போனது. வழக்கமா நடக்கிற வாழ்க்கையினுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாகிறது. எப்படி பிரச்சனையாச்சு? இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டியவர்கள் தோல்வி அடைகிறார்கள், 4000 பேர் மரித்து போகிறார்கள். வீட்டில் போய் பாக்கியெல்லாம் படிங்க, 22 வரைக்கும் நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் படிக்கணும். படிச்சீங்கன்னா நடக்குது. இந்த தோல்வியை தவிர்ப்பதற்கு 2வது அவங்க கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்த தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு பாளையத்துக்கு வருகிறாங்க. அவங்க நினைச்சாங்க தேவனுடைய பெட்டி எங்களோடு இருப்பதனால
எங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். தேவனுடைய பெட்டி வந்தபோது என்ன நடந்தது? எதிரிகள் பயப்படுகிறாங்க, சத்துருக்கள் பயப்படுறாங்க. இவங்கெல்லாம் ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவங்களுக்கு விரோதமாக நாம் ஏதாவது பேசினா நமக்கு தண்டனை வந்துடும், நம்மை கடவுள் தண்டிச்சிருவார்னு பயப்படுறாங்க. ஆனால் கடவுள் பெலிஸ்தியர்களை தண்டிக்கல. யாரை தண்டிச்சா தெரியுமா? இஸ்ரவேலர்களை தண்டிக்கிறார். தேவனுடைய பெட்டி பெலிஸ்தியர்கள் தூக்கி கொண்டு போறாங்க. அதோட முடிஞ்சதா? முடியல. தேவனுடைய பெட்டி நஷ்டப்பட்டு போயிற்று என்று அறிந்த ஆசாரியனாகிய ஏலி கீழே விழுந்து மரணப்பட்டு போகிறான். அவனுடைய பிள்ளைகள் 2 பேர் மரித்து போகிறார்கள். மருமக்களில் ஒருவள் தான் பிள்ளை பெற்றெடுக்கும் போது இக்கபோத் என்று பையனுக்கு பேர் வைக்கிறார். என்ன காரணம் என்றால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அப்ப சொந்த ஜனம், அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள். ஆனா இப்ப முடிவில் என்ன ஆகுதுன்னா, அவர்களை விட்டு தேவ மகிமை விலகி போயிற்று. கர்த்தர் விலகி போகிறார். இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் சில காரியங்கள் உண்டு. அது நம்ம கையில் இருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அது இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமை நம்மை விட்டு விலகும். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்தல் எப்பொழுது நம்மை விட்டு நீங்குகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய வீட்டுக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள், நம்முடைய எல்லைகளுக்குள், நம்முடைய விஷயங்கள் மேல், நமக்குரியவைகள் மேல் சத்துருவினுடைய ஆக்கிரமிப்பும் கடத்தப்படுதலும் மிகுந்த வேதனைகளும் உண்டாகக்கூடும். வீட்டுக்குள்ள பிரச்சனைக்கு அதுதான் காரணம். தேவ மகிமை உங்களை விட்டு போக அனுமதிக்க கூடாது. தேவனுடைய மகிமை உங்களை விட்டு போக விட்டு கொடுக்க கூடாது. என்ன செய்யணும்? தேவனுடைய மகிமையை பார்க்க. என்ன தப்பு இஸ்ரவேலர்கள் செய்தாங்க? அது நீங்க 3ஆம் அதிகாரம் வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. 3ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின்படி ஏலி ஜீவிக்கவில்லை. ஆலயம் இருக்குது, கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிற அந்த பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்கு முன்பாய் கொளுத்தப்பட்டு எப்பொழுதும் எரிய வேண்டிய எண்ணெய் அது எரிகிறது. அதையெல்லாம் பார்த்து கொள்ள ஒரு பாலகன் அங்கே இருக்கிறான். பலிகள் செலுத்தப்படுகிறது. பலிப்பொருளை எல்லாம் பராமரிப்பதற்கும் பலிகளை செலுத்துவதற்கு உதவி செய்வதற்கும் ஆசாரியராகிய ஏலியினுடைய 2 மக்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்துகிறார்கள், ஆராதனை நடத்துகிறார்கள், கர்த்தரை தேடுகிறார்கள், எல்லாம் நடக்குது. ஆனா எங்கேயோ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ஏலியில் ஒரு பிரச்சனை. 2 ஏலியினுடைய பிள்ளைகளில் ஒரு பிரச்சனை. 3 ஏலியினுடைய மக்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு பிரச்சனை. 3 இடங்களில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. முதல்ல ஏலியில் ஒரு பிரச்சனை. ஏலி வயசாயிடுச்சு. அதனால தவறுகளை திருத்துவதற்கும் கண்டிப்பதற்கும் ஆயத்தம் இல்லாதவனா மாறுகிறான். பிள்ளைகளுக்கு ஃபேவரா நடந்து கொள்ளுகிறான். குடும்பத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்க முடியாத தகப்பனா மாறுகிறான். ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியல. தீர்மானம் எடுத்தாலும் கேட்கறதுக்கு மனைவி இருந்தாலும் தெரியல, அவளும் தயாரல்ல. பிள்ளைகளும் தயாரல்ல. ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எப்படி போகுதுன்னா, எல்லாரும் மோசமானதுனால தேவனுடைய பிரத்யட்சமான வெளிப்பாடுகள் இல்லாமல் ஆகிறது. அப்ப கடவுள் அவங்கள தொட முடியாத அளவுக்கு, பேச முடியாத அளவுக்கு. நல்லா கவனிச்சுங்க, கடவுள் பேசுவாருன்னு சொன்னேன், யாரையாவது அனுப்புவாருன்னு சொன்னேன், தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு சொன்னேன். ஆனா அது எல்லாம் செய்து கொண்டிருந்தவர் இப்ப எதையும் செய்யாம அமைதியா நிற்கிறார்னா, தேவனுக்கும் அந்த காலத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கும் இடையில உள்ள பிரச்சனை, பிரிவினை பெரிதாயிருந்தது. அது பெரிதாக்கப்பட்டிருக்குது. எப்படி பெரிதாக்கப்பட்டிருக்கும்? ஆரம்பத்தில் தேவன் பேசி இருப்பார், பின்பு தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசி இருப்பார், ஆசாரியர்கள் மூலம் பேசி இருப்பார். தேவன் அந்த நாட்களில் அவர்களோடு பேச எந்த முறைமைகளை வைத்திருந்தாரோ அதோடு எல்லாம் பேசி இருந்தும் இவர்கள் கவனிக்காதே போவதனால தான் இந்த ஒரு பெரிய பிரிவினை உண்டாக தொடங்குகிறது. முடிவில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாரம்பரியமான ஒரு பக்தி இருக்குது, பாரம்பரியமான வழிபாடு இருக்குது. ஆனால் அதற்குள்ளே காணப்பட வேண்டிய தேவ பிரசன்னம் இல்லை, அதற்குள்ளே வெளிப்பட வேண்டிய கர்த்தருடைய மகிமை இல்லை. கர்த்தர் இறங்கி செய்ய வேண்டிய காரியங்களை இறங்கி செய்ய முடியாதபடி இருக்கிறார். உங்க வீட்டை செக் பண்ணுங்க, உங்களை நீங்க செக் பண்ணுங்க.
மற்றவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு முதல்ல உங்களை செக் பண்ணுங்க. நீங்க இப்ப தேவன் தொட முடியாத தூரத்துக்கு போயிட்டீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுறது உங்களுக்கு புரியுதா? கேட்க தோன்றுதா? தீர்மானங்கள் எடுக்க வைக்குதா? அவர் கூப்பிடுகிற எல்லையில தான் நீங்க இருக்கிறீங்களா? அவர் பேசுகிற எல்லைக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்களா? எப்பவும் பேசுறாரு பிரதர், நாங்கள் ஒன்றும் கேட்டு ஒன்றும் செய்யறதில்ல, அவர் விட்டு தூரமா இருக்கிறீங்களா? நாங்கள் தான் சர்ச்சுக்கு வரோம், இல்லை ஆராதிக்கிறோம், வீட்டுக்கு சபைக்கு காணிக்க கொடுக்குறோம், கர்த்தருக்கு என்று அவ்வப்போது தேவைப்படுகிறது எல்லாம் கொடுக்குறோம், ஊழியங்களுக்கு கொடுக்குறோம், அது போதும் என்ற திருப்தியோடு தேவன் பேசுகிற தூரத்திற்கு வெளியே இருப்பீர்களே, ஆனால் மகிமை அற்று போன இஸ்ரவேலை போல நாமும் மகிமை இழந்து போனவர்கள் தான். அப்ப என்ன செய்ய வேண்டும்? தேவன் அந்த மகிமையை திரும்ப கொண்டு வருவதற்கு தம்முடைய தாசனாகிய சாமுவேலை தேவன் அனுப்புகிறார். நல்லா கவனிச்சுங்க, யார் அனுப்புறாரு? சாமுவேல். ஏன் சாமுவேலை தேவன் அனுப்பினார்? இதுக்கு முன்னாடி சாமுவேலை தேவன் ஆயத்தப்படுத்தினார். ஏலி இருக்கும்போது, ஏலி யார் தெரியுமா? பிரதான ஆசாரியன். கடவுள் யார்கிட்ட பேசுவார் தெரியுமா? பிரதான ஆசாரியன் இடத்துல. இப்போ ஆசாரியன் இடத்துல பேசல, அவனுடைய ஆலயத்தில் சும்மா ஒரு குட்டி பையன், ஒரு அம்மா கடவுள்கிட்ட வேண்டி பெற்றுக்கொண்ட பிள்ளையை ஆலயத்தில் ஆராதனை உதவி செய்ய கொண்டு வந்து விட்டுருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு வரல. ஏசாயாவோ எசேக்கியேலோ அது போல எந்த தீர்க்கதரிசியும் அங்கே வரல. ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல சைலண்டாக இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவருக்கு பேசணும்னு தோணுச்சு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட. அப்போ இறங்கி வந்து ஏலி ஏலின்னு கூப்பிடல. அவன் மனைவி பேர் என்னன்னு தெரியல, இருந்திருந்தா நம்ம இப்படி பேர் வச்சுக்கோம், சாராள்னு வச்சுக்கோமே. சாரான்னு கூப்பிடல. ஓப்பனின்னு மகனை கூப்பிடல. பினேகாஸ்னு ரெண்டாவது பையனை கூப்பிடல. அவர் யாரை கூப்பிட்டா தெரியுமா? சாமுவேல்னு சாமுவேலை தான் கூப்பிட்டார். தெய்வ சப்தத்துக்கு நீ தூரமாகிற வர, நீ கூடி இருக்கிற கூட்டத்தில் உங்களுக்கு கேட்காத சத்தம் சில சாமுவேல்களுக்கு கர்த்தர் கேட்கப்படுவார். ஆலயத்தில் உட்கார்ந்துருப்போம், வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்போம், நமக்கு எதுவுமே கேட்காது, நமக்கு எதுவுமே புரியாது, நமக்கு எந்த உணர்ச்சி வசப்படுதலும் நடக்காது, நம்ம தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியாது. ஆனால் சில சாமுவேல்களோடு தேவன் பேசுவார். சாமுவேலுக்கு புரியும், என்னை யாரோ கூப்பிடுகிறார்கள், என்னோடு யாரோ பேசுகிறார்கள், என்னை யாரோ உணர்த்துகிறார்கள். அவனுக்கு தெரியல. அவன் ஓடி போய் ஏலி இடத்துல கேட்கிறான், ஏலி தகப்பனே என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்டான். ஏலி சொல்ற, நான் உன்னை கூப்பிடல, போய் படுத்து தூங்கு. மறுபடியும் படுத்து தூங்குறான். மறுபடியும் கர்த்தர் பேசுறார். யார் இடத்துல தெரியுமா? ஏலி சாமுவேல் இடத்துல. சாமுவேலேன்னு கூப்பிடுறார். தம்பி, நீ கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிய வேண்டுமானால் அவருடைய எல்லைக்குள்ள நீ வந்து விட்டா அவர் உன்னையும் கூப்பிடுகிற சப்தத்தை நீ கேட்கலாம். அவர் உன்னோடும் பேசுகிறத நீ உணர முடியும். நீ எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் தம்முடைய தாசர்களை கொண்டு தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய இருதயத்தோடு பச்சமாய் பேசுவார். நம்மை தனியே அழைத்து கொண்டு போய் நம்முடைய இருதயத்தோடு புரியும்படி பேசுவார். ஆண்டவர் என்ன நம்மோடு பேச சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை மறைத்து வைக்காமல் நம்மோடு பேசுவார். அவர் பேசும்போது எனக்கு தெரியும், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், என் குடும்பத்தோடு பேசுகிறார், என் ஊழியத்தோடு பேசுகிறார், என் பிள்ளை குறித்து பேசுகிறார், சில நிர்விசாரங்களை குறித்து பேசுகிறார், மாற்ற வேண்டியதை குறித்து பேசுகிறார். 100 பேர் உட்கார்ந்து கேட்டாலோ, 1000 பேர் உட்கார்ந்து கேட்டாலோ, 1,00,000 பேர் உட்கார்ந்து கேட்டாலோ, சாமுவேலே உனக்கு அந்த சப்தம் புரியும். எல்லாருக்கும் புரியாது. தேவன் பேசுகிற எல்லைக்குள்ள அந்த வீட்டில் யாருமே இல்லை. இருந்த ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? சாமுவேல். அவனுக்கும் தெரியாது, ஆனால் அவனை தான் தேவன் தேடுறார். ஏலி சொல்லி கொடுத்தான், ஒரு காலத்தில் நான் தெய்வ சப்தம் கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் என் கூடயும் பேசியிருக்கிறார். இது அவனுக்கு புரிஞ்சது, இது கர்த்தர் தான் பேசுகிறார். நீ ஒரு காரியம் பண்ணு, இனிமேல் எந்த சத்தம் வந்ததுன்னா பேசுங்க ஆண்டவரே, இதோ அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. அதே போல 3வது முறை சாமுவேலேன்னு கர்த்தர் கூப்பிட்ட உடனே சாமுவேல் எழுந்த முழங்கால் படிக்கிட்டான். ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு சொன்னான். உடனே கர்த்தர் பேசினார். நான் ஏலியின் குடும்பத்தின் மேல், சின்ன பையன்கிட்ட, சின்ன பையன், ரொம்ப பொடி பையன், அவன்கிட்ட சொல்றாரு, நான் ஏலியின் குடும்பத்தின் மேல் ஒரு தண்டனை வர வைக்க போகிறேன். ஏலி சமாதானத்தோட நித்திரைக்கு போவான், அவன் பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள். சொல்லி நிறைய விஷயங்கள் கர்த்தர் அவர்கிட்ட பேசுறார்.
காலையில் ஏலி கூப்பிடுறாங்க வா அப்படின்னு. ஏலி யாரு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மனுஷன். இப்போ ஏலி கேட்குறான் சாமுவேல்கிட்ட, தம்பி ஒன்றையும் மறைக்காமல் சொல், கர்த்தர் உன்னிடத்தில் என்ன சொன்னார்? அவன் உண்மை மறைக்காம அப்படியே சொன்னான். தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். நமக்கு ஏதாவது கேட்கணும்னா, யாருடையாவது உதவி தேவைப்படுதுன்னா, நம்ம ஏலியின் அனுபவத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். என்னோடு பேசுகிற தேவனுக்கு முன்பு எனக்கு முழங்கால் படிக்கிட்டு பேசுங்கப்பா, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமைக்கு வந்தால் தேவன் நம்முடைய விஷயங்களில் இடைப்பட ஆரம்பிப்பார். இன்று பகல் யாரோடும் கர்த்தர் உணர்த்துகிறார், இருதயத்தோடு தூண்ட விரும்புகிறார். மேலோட்டமான கிறிஸ்துவ ஜீவிதத்திலிருந்து வெளியே வந்து எதையெல்லாம் இழந்து போனீங்களோ, எங்கிருந்து விழுந்தீங்களோ, அதையெல்லாம் மாற்றி புதுப்பித்து கொண்டு மறுபடியும் தெய்வ சமூகத்தில் என்னோடு பேசும் ஆண்டவரே என்று நின்றால், இதுவரை கேட்காத தெய்வ சப்தம், ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ள தொனித்த தெய்வ சப்தம், ஒரு காலத்தில் வீட்டுக்குள் பிரசன்னமாக இருந்த தெய்வ பிரசன்னம் அகன்று போயிருக்குமானால், அந்த மகிமை திரும்ப உங்கள் வீட்டுக்குள், உங்கள் லைஃபுக்குள், உங்கள் ஜெப அனுபவத்துக்குள் வரும். இங்கே இதுவரை தெய்வ பிரசன்னத்தை உணராத பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், தேவன் உங்களை தேடிட்டு இருக்கிறார், உங்களோடும் பேசிட்டு இருக்கிறார். நீ சாமுவேலை போல அர்ப்பணித்தால் உன்னோடும் பேச அவர் வல்லமை உள்ள தெய்வம். காரணம், நம்முடைய ஆண்டவர் இன்னும் செத்து போகலை. அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர். கடவுளை நீங்க பயன்படுத்தக்கூடாது, கடவுள் உங்களை பயன்படுத்தி நீங்க இடம் கொடுக்கணும். இந்த சாமுவேலை கொண்டுதான் ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் உண்டாக்குறார். அதான் 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரத்தில் முதல் 1-2 வசனங்கள் படித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிற விஷயம் இதுதான். 1வது வசனம் மட்டும் படிக்க, இந்த சாமுவேல், கிரியாத் யாராமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து ஒரு அபினதாப் என்கிற மனுஷனுடைய வீட்டில் கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தமாக்கினார்கள். 2வது வசனம் சொல்லுது, பெட்டி கிரியாத் யாராமிலே அநேக நாள் இருந்தது. எத்தனை வருஷம் இருந்துச்சு? 20 வருஷம். இஸ்ரவேல் குடும்பத்தில் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாங்க. ஏன் கர்த்தரை நினைச்சு புலம்புறாங்க? 20 வருஷம் வெறும் புலம்பல் மட்டும்தான். புலம்பல்னா என்ன? கூக்குரல், அழுகை, ஐயோ ஆண்டவரே நாங்கள் இப்படி இருக்கிறோமே, கர்த்தாவே ஏன் இப்படி இருக்கிறோம், கர்த்தாவே அன்னைக்கு வாக்கு பண்ணினீரே, கர்த்தாவே என்கிட்ட சொல்லியிருந்தீரே, கர்த்தாவே இப்போ ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. யாரை நினைச்சு? கர்த்தரை நினைச்சு. ஏன்? தெய்வ பிரசன்னம் அவங்க மத்தியில் இல்லாததுனால. தெய்வ பிரசன்னம் இல்லைன்னா புலம்பல் தான் இருக்கும். 20 வருஷம் தேவனுடைய பெட்டி அங்கே இல்லை. சரி, இப்போ சாமுவேல் வந்து சொல்றார், கவனிங்க, இந்த இழப்பிலிருந்து நீங்க திரும்பி வர வேண்டுமானால் சில காரியங்களை நீங்க முதல்ல செய்யணும். அதுல ஒண்ணுதான், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இது அந்த காலத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா காலத்திற்குமான ஆலோசனை. எப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நஷ்டப்பட்டதாகவும், தோல்விகள் வீடுகளில் நடக்கிறதாகவும், மாற்றங்கள் சம்பவிக்கிறது இல்லை, எப்பொழுதும் போலதான் நாங்கள் இருக்கிறோம், பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் முடிவே இல்லை பாஸ்டர் என்று நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் உங்களுக்கு தேவை தீர்க்க தரிசனம் அல்ல, உங்களுக்கு தேவை கர்த்தர் எப்பொழுது எந்த வார்த்தையை செய்ய போகிறார் என்கிற விஷயம் அல்ல. கர்த்தர் இப்பொழுது உங்களை தேற்றி, உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை பலப்படுத்தி நிறுத்திட்டு அவர் முதல்ல சொல்றாரு, இந்த நிலைமைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் நீங்க முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல திருப்பி வரணும். 2, நீங்க வழுவி போனவைகளை சரியாக்கணும். நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்றீங்க உண்மைதான், ஆனா உங்க இருதயம் கர்த்தரை நோக்கி எல்லாம் ஆராதனை செய்யறது. உங்க இருதயம் வேற எங்கேயோ நோக்கி இருக்கிறது. உங்க இருதயத்தில் ஒரு சிந்தையும் ஆராதனையும் செஞ்சீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமானதல்ல. உலகத்துக்கு உள்ள ஒரு பிரதிஷ்டையை வச்சுட்டு, உள்ள ஒரு தெய்வத்தை வச்சுட்டு,
உள்ள ஒரு ஆசையும் இச்சைகளையும் வைத்துட்டு, உள்ள உங்களுக்கான பிளான்களும் திட்டங்களும் வைத்துட்டு, உங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிற ஒரு காரியம் நடப்பதற்காக உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க அதற்காக ஆயத்தப்படுத்திட்டு கர்த்தருக்கு ஒரு ஆராதனை செய்தா அது ஆராதனை அல்ல. அதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, கன்றுக்குட்டி உண்டாக்கி வச்சுட்டு கர்த்தருக்கு ஆராதனைன்னு சொன்னா அது கர்த்தருக்கு ஆராதனை அல்ல. புரியுதாம்மா? புரியுதா? தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை நீங்களும் நானும் செய்து வச்சுட்டு அல்லது செய்து கொண்டு ஆராதனை செய்தா அது தேவனுக்குரிய ஆராதனை அல்ல. அதனால தான் ஆராதனை செய்கிறோம், கர்த்தரை நினைச்சு புலம்புறோம், பேசுகிறோம், ஆனால் இன்னும் இல்லை, மாற்றம் வரவில்லை. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இப்படி செய்யுங்க, முதல்ல இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க, தேவனிடத்துல திரும்புங்க, முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பைபிள் சொல்லுது 3வது வசனத்துல, 2வது வசனத்துல, பெட்டி கீரியாத்யாரீமில் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் திரும்பணும் நினைச்சிட்டு திரும்பணும்னு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, திரும்புவோம்னு சொல்லிட்டு திரும்பாம இருக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. செய்வோம்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் ஒப்பு கொடுத்ததை பின்ன திரும்பி கூட பார்க்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, நீங்க முழு இருதயத்தோடு திரும்புகிறவர்கள் ஆனால், அதை செய்வீர்கள் ஆனால், அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து நீக்குங்க ஃபர்ஸ்ட். அப்ப உள்ள பிரதிஷ்டை வச்சிருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாததை ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? நீக்குங்க. நீக்கினாத்தான் நீங்க திரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். மாற்ற வேண்டியதை மாற்றினால்தான் நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் சரியாகிற ஆண்டவரே, இன்று முதல் நான் இப்படி செய்கிற ஆண்டவரே, இப்பொழுது முதல் நான் அப்படி செய்கிற ஆண்டவரேன்னு வசனம் கேட்கும் போது நீங்க ஒப்பு கொடுத்துட்டு அதை நீங்க செய்யலைன்னா நீங்க ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். நீங்க இதை செய்வீர்கள் ஆனால், இருதயத்தை திருப்புறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, திருப்புவீர்கள் ஆனால் முதல்ல இதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரு. அப்ப நடைமுறைக்கு, செயல்முறைக்கு எப்பொழுது நீங்க ஒப்பு கொடுத்ததை கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுது ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார் என்றால், நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி இருக்கிறீர்கள். நாம முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் வந்திருக்கோம். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை ஒன்று யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தீர்மானம் எடுத்திருப்போம், அதெல்லாம் கிடப்பில் தான் கிடக்குது, மறந்தும் போயிருப்போம், செஞ்சிருக்கவும் மாட்டோம். அப்படி செய்யாத வர அது சரியான மனம் திரும்புதலாக தேவன் எடுப்பதில்லை, சரியான அர்ப்பணிப்பா கர்த்தருடைய பார்வையில் அது இருப்பதில்லை. அதனால தான் தோல்விகள் தொடருவதற்கு காரணம். மாற்றணும்னு நினச்சிட்டிங்களா, சுத்தமாக தொடச்சி மாற்றிடணும். இது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, முற்றுப்புள்ளியை பலமாக வச்சு நிறுத்திடுனாங்க. இனிமேல் இயேசுவுக்கு தானே சொல்லிட்டீங்களா, பின் அங்கே பாதி இங்கே பாதி இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு அல்லாதவைகளை வெளியே துரத்தி கதவை அடைக்கணும். அது உங்கள் எல்லைகளுக்குள்ளேயே காணப்படாதபடி செய்யணும். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு அதையும் செய்து இதையும் செய்துட்டு கர்த்தர் சம்பவத்தில் வந்து நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவர், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறத ஆண்டவர் பார்ப்பதில்லை. நீங்கள் அஸ்திரோத்தை உங்கள் நடுவிலிருந்து நீக்கி கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்யுங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அல்ல அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். கவனிங்க, நீங்களாக்குவார் என்கிற வாக்குத்தத்தம் வந்துருச்சு. நீங்க எப்போ இருதயம் கொண்டு சரியா அர்ப்பணிக்கிறீங்களோ அப்பொழுது உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கிற வாக்குத்தத்தத்தை உங்க கையில் ஆண்டவர் தருவார். பகல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க சரியா திரும்பினால், சரியா ஒப்பு கொடுத்தால், கர்த்தருடைய வார்த்தையை செய்ய நீங்க துணிந்தால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமா வருவார், தீர்க்க தரிசனமா வருவார். ஆண்டவர் சொல்றார், இதுவரை நீ மேற்கொள்ள முடியாத, தோற்று 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 எல்லாம் நஷ்டப்பட்டு போன இடத்தில் நான் அந்த பெலிஸ்தருடைய கை இனி உனக்கு விரோதமாய் வராதபடி, உன்னை தொடாதபடி, உன் சம்பத்தை தொடாதபடி, உன் பிள்ளைகளை தொடாதபடி, உன் எல்லைகளை தொடாதபடி அவன் கையிலிருந்து நான் உன்னை நீக்கி உன்னை விடுதலையாக்குவேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? இல்லை, எவ்வளோ பெரிய சந்தோஷம்.
ஆனா மனம் திரும்புதல் டூப்ளிகேட்டா இருந்ததுன்னா வாக்குத்தத்தம் வராது. மனம் திரும்புதல் பொய்யா இருந்தா வாக்குத்தத்தம் வராது. ஒப்பு கொடுத்தல் மாயமா இருந்ததுன்னா வாக்குத்தத்தம் வராது. ஆனா ஒப்பு கொடுத்தல் சரியா இருந்தா உங்களை தேடி வந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். உங்களிடத்துல ஊழியனை அனுப்பி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். உன் வீட்டில் நடக்கிற பிரேயர் இருந்தாலும் சரி, உபவாச கூட்டமா இருந்தாலும் சரி, கன்வென்ஷன் கூட்டமா இருந்தாலும் சரி, நீ நிற்கிற இடத்துல தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி உனக்கான வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். விசுவசிக்கிறவர்கள் உன்னை கைகளை தட்டி, இல்லைன்னா நீ எந்த மூலையில் உட்கார்ந்து இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கர்த்தர் பேசுவார். நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒளிந்திருந்தாலும் அவர் பேசுவார். எந்த குகையில மறைந்திருந்தாலும் கர்த்தர் பேசுவார். எலியா குகையில மறைந்திருந்த போது கர்த்தர் வெளிப்பட்டது போல நீ எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வரும். முகம் அறியாத ஊழியர்கள் கூட உன் குடும்பத்தை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் உன் சூழ்நிலைகளை குறித்தும் தக்கதான வார்த்தைகளை பேசும்படி கர்த்தர் அவர்களுடைய நாவுகளில் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைப்பார். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றது உழப்பற ஜனமா இருந்தா ஒரு சிங்கிள் வேர்டு கூட குடும்பத்துக்கு வராது. இந்த சண்டே கம்யூனியன் எடுக்கிற முன்னாடி ஒன்றும் யோசிச்சு பாருங்க. என்னோட மனம் திரும்ப எங்கேயாவது பிரச்சனை இருக்கான்னு யோசிங்க. இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் வந்துருச்சு, சந்தோஷமா இருக்கலாம்ல, சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். நல்ல ஜனங்களா, சொன்னதை கேட்டு அப்படியே செய்தான். நம்மளும் நல்லவங்க தான், கொஞ்சம் சின்ன சின்ன குறும்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நாம் எல்லாரும் எப்படிதான் நல்லவங்க தான். என்ன நல்லவங்க? சொன்னதை செய்யாத நல்லவர்கள். சொன்னதை செய்யற நல்லவங்க பாருங்க எப்படி அப்பவே செஞ்சிட்டான். அடுத்த வசனம். பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். இப்ப இரண்டாவது ஆண்டவர் ஒரு கூடுகைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, வாக்குத்தத்தம் வந்துருச்சு. வாக்குத்தத்தம் கிடைத்த ஜனத்தை ஆண்டவர் சொல்லாரு, மிஸ்பாவுக்கு வாங்க. எங்க வாங்க? மிஸ்பாவுக்கு வாங்க. எதுக்கு? ஜெபிப்பதற்கு. அவங்க மிஸ்பாவில் கூடி வந்து கர்த்தருடைய சந்நிதியில் உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அதான் 4வது வசனம். 6வது வசனம். அவங்க மிஸ்பாவுக்கு வந்தார்கள், உபவாசம் செய்தார்கள், தெய்வ சமூகத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். அப்போ மிஸ்பா தெய்வ பிள்ளைகளுடைய வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கான கூடுகை. இப்போ கூடணும்னா எங்க இருக்கிறியோ அங்கிருந்து எழுந்து எங்க கூட சொல்லுகிறாரோ அங்க கூடணும். அல்லேலூயா. கோத்திரத்தில் ஒருத்தர் 2 பேர் வந்தால் எப்படி கூடுகையாகும்? மாற்றம் வரணும்னா எல்லாரும் கூடணும். தெய்வம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஜெபத்திற்காக உபவாசத்திற்காக என் சமூகத்தில் கூடி வாருங்கள். ஏன் ஆண்டவரே, நீங்கள் தான் என் ஆராதனை செய்ததை ஏற்றுக்கிட்டீங்க, நாங்கள் மனம் திரும்பினதை ஏற்றுக்கிட்டீங்க, வாக்குத்தத்தமும் கொடுத்துருக்கிறீங்க, இனி எதுக்கு மறுபடியும் கூடணும்? நீ எங்கே கூடி வருகிறியோ அங்கே தேவன் நம்மை சந்திக்க வருகிறார். 20 வருஷமாக இல்லாத ஒரு விஷயம் 21வது வருஷத்தில் சம்பவிக்க வேண்டுமானா தெய்வ சமூகத்தில் கூடி வரப்படியும், வீடுகளில் கூடி வரணும், சபையில் கூடி வரணும். அதனால தான் என் ஜனத்தை கூட்டுங்கள்னு கர்த்தர் சொல்றார். என் ஜனத்தை கூடி வர பண்ணுங்க. அது புதுசாக கல்யாணம் பண்ணாமனாலும் சரி, கிழவனானாலும் சரி, கிழவி ஆனாலும் சரி, வாலிபனானாலும் சரி, வாலிப பிள்ளை ஆனாலும் சரி, அதில் பைபிள் இன்னொரு இருக்குது, பால் குடிக்கிற குழந்தை ஆனாலும் சரி, என் சமூகத்தில் கூட்டி சேர்க்கணும். தெய்வ சமூகத்துக்கு கூடி வர ஆயத்தமானால் ரெஸ்டோரேஷன் நம்முடைய வீட்டில் உண்டாகும். திரும்பவும் புதுப்பித்தல் கர்த்தர் உண்டு அக்க தொடங்குவார். கூடி வருவதில்லை, அங்கதான் நமக்கு பிரச்சனை. சிலப்போ மனம் திரும்புதல் நடந்தது உண்மைதான், வாக்குத்தத்தமும் கிடைச்சது உண்மைதான். ஆனா கூடி வர வேண்டிய சமயத்தில் கூடி வரல. அப்ப வேலைக்கு முக்கியத்துவம், சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம், ஊர்ல முக்கியம், உலகத்துல முக்கியம்னு ஓடுனா மிஸ்பாவில் தேவன் இறங்கி வந்து செய்யற காரியத்தில் நமக்கு பங்கு இல்லாமல். அதனால தெய்வ ஜனத்தை கூடி வர பண்ணுகிற சமயத்தில் கூடி வரணும். புதிய ஏற்பாட்டு வாக்கியம் சொல்லுது, சபை கூடி வருதலை
சிலர் விட்டு விடுகிறது போல, சொல்லுங்க சத்தமா, சிலர் விட்டு விடுகிறது போல. அது அவங்க பழக்கம். எப்பவுமே சபை கூடுறத விடுறது, எப்பவுமே சபைக்கு வராமல் லீவ் எடுக்கிறது, அவங்க காரியங்களை மேன்மையா பேசுறது, அவங்க தொழில்களை உயர்த்தி வைக்கிறது, அவங்க படிப்புகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவது, அது அவங்களுடைய காரியம். அவங்களுக்கு அது கிடைக்கலன்னா போட்டோம், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. எனக்கு என் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிற ஒரு தெய்வ பிள்ளை சபைக்கு கூடி வர வேண்டிய சமயத்தில் கூடி வரணும். அவங்க கூடி வந்தாங்க. கூடி வரும்போது அங்க என்ன நடக்கிறது என்றால், ஜெபம் நடக்கிறது, ஆராதனை நடக்கிறது, பலி செலுத்துதல் நடக்கிறது. அப்படி அவர்கள் பலி செலுத்துகையில், ஆராதனை செய்கையில், ஜெபிக்கையில் பெலிஸ்திய வல்லமைகள் மறுபடியும் அவர்களுக்கு விரோதமாய் வருகிறது. வாசிங்க அடுத்த வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கேள்விப்பட்ட போது. எங்க கேள்விப்பட்டது? மிஸ்பாவில். என்ன மிஸ்பாவில் இருக்கிற இடம்? 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்குது. என்ன மிஸ்பாவில் உள்ள முக்கியமான விசேஷித்த காரியம்? இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிக்க, வழி நடத்த, கைட் பண்ண, ஆலோசனை கொடுக்க தேவன் தேர்ந்தெடுத்து வச்சிருந்த இடம் மிஸ்பா. அங்கதான் யார் ஊழியம் செய்கிறார்? சாமுவேல் ஊழியம் செய்கிறார். இப்போ அவங்க எல்லாரும் வர வேண்டிய இடத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் உபவாசித்து தங்க இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்க ஆரம்பித்ததை பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் உடனே புறப்பட்டு வந்தார்கள். அப்புறம் உபவாசம் முடியும் போது யார் வருவா? ஜெபம் நடக்கும்போது யார் வருவான்? எந்த சத்துரு உங்களை பிடித்து கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறானோ, எந்த மனுஷனை கொண்டு உங்களை கீழ்ப்படுத்தி வைக்கிறானோ, உங்க வீட்டுக்குள்ள அதே மனுஷனை கொண்டு, அதே சூழ்நிலையை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் வருகிற அதே பிரச்சனைகளை வைத்து மறுபடியும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண பிசாசு போராடுவான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? சாமுவேல் தேவன் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறான். அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. 9வது வசனம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலருக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். இன்னொரு வார்த்தையில சொன்னா, அங்கே ஒரு பெரிய ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு என்ன செஞ்சாராம்? மறுமொழி கொடுத்தார். விசுவசிக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்தாராம்? அப்ப கர்த்தர் உடைந்து போனது, இழந்து போனது, மாறி போனது, காலகட்டத்தில் சிதைந்து போனதை சரிப்படுத்த சொல்லுகிறத கேட்டு சரிப்படுத்த ஒரு சகோதரன் முழு மனதோடு ஆயத்தமானால், ஒரு சகோதரி முழு மனதோடு ஆயத்தமானால், ஒரு குடும்பம் முழு மனதோடு ஆயத்தமானால், ஏமாற்றாமல் வஞ்சிக்காமல் கர்த்தருடைய வசனத்தின்படியே செய்ய திட்டமிட்டால், நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, உபவாசத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர். 20 வருஷமா வெளிப்படாத தெய்வ பிரசன்னம், 20 வருஷமா இறங்கி வராத கர்த்தருடைய மகிமை, 20 வருஷமாய் மறைந்திருந்த தேவன் சத்தம், 20 வருஷமாய் கேட்கப்படாத தேவனுடைய வல்லமை, ஆமென், இந்த மிஸ்பாவின் உபவாசத்தில் வெளிப்பட தொடங்குகிறது. நான் இன்றைக்கு சபைக்கு சொல்ல விரும்புகிறேன், சில குடும்பங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். இழந்து போய், சிதைந்து போய், சீர்கட்டு போய், ஒன்றுமில்லாதபடி மாறி போன இடத்தில் மறுபடியும் தெய்வ சப்தம் துணிக்கும். என் காரியமாய் கர்த்தருடைய வார்த்தை புறப்படும் என்று விசுவசிக்கிறவர்கள், அவருடைய காற்றை நீ மறுபடியும் காண்பாய், அவருடைய வல்லமையை நீ மறுபடியும் காண்பாய். இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நீ விதி எழுதி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிற இடத்தில் தேவன் சில புதிய காரியங்களை செய்வதை அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் காணும். கைகளை தட்டி ஒண்ணு கொஞ்ச நேரம் தெய்வத்தை ஆராது. பைபிள் நோட்டு புக்கெல்லாம் கீழே வச்சுட்டு வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சுதந்திரமாய் ஆராதி. தேவன் இழந்து போன இடத்திற்கு திரும்பி வர விரும்புகிறார். சிதைந்து போன வீட்டுக்கு திரும்பி வர விரும்புகிறார். ஆமை கட்டப்பட்ட இடத்துக்கு திரும்பி வர விரும்புகிறார். சத்துருவின் ஆளுகை உள்ள இடத்திற்கு திரும்பி வர விரும்புகிறார். இழந்து போன இடத்துக்கு திரும்பி வர விரும்புகிறார். தம்முடைய ஆளுகையை கொண்டு வர விரும்புகிறார். பிரதர்,
சிதைந்து சிதைந்து ஒன்றுமில்லாத ஆயிருக்கிற இடத்தை தேவன் சந்திக்க விரும்புகிறார். உன் சொந்த பலத்தால, சொந்த யோசனையால, நீதானே உன் சொந்த கையினால இடித்து போட்ட ஆத்மீக அனுபவங்களை தேவன் புதுப்பிக்கும்படி மறுபடியும் வர விரும்புகிறார். சகோதரர்கள், கைகளை தட்டி உன்னை ஆராதி. தேவனுடைய விடுதலை இப்பொழுது வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆராதனை இல்லாத, துதி இல்லாத, ஜெபம் இல்லாத, வேத வாசிப்பு இல்லாத, எல்லாம் இழந்து போன நிர்விசாரமாய் கிடக்கிற சகோதரி, ஒன்றுமில்லாத கிடக்கிற சகோதரனே, தேவன் உன்னை உயிர்ப்பித்து மறுபடியும் உன் வீட்டுக்கு சிலதை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மறுமொழி கொடுத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு மறுமொழி கொடுத்தார். 10வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தார். அதனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இஸ்ரவேலர்கள் மேல பட்டயத்தில் ஜெயித்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருடைய பட்டயத்தினால் அல்ல தோற்று போனது, இஸ்ரவேலருடைய தெய்வமாகிய சர்வ வல்லவருடைய பட்டயத்தில். எத்தனை பேர் இதை நம்புகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீ அல்ல, உன் குடும்பம் அல்ல, உன் பட்டயம் அல்ல, உன் ஈட்டி அல்ல, உன் ஞானம் அல்ல, உன்னுடைய சம்பாதிக்கும் திறமை அல்ல பெலிஸ்திய சக்திகளை கீழ்ப்படுத்த போவது உனக்காய் எழும்பியிருக்கிற சர்வ வல்லவருடைய வல்லமை பெலிஸ்திய சக்திகளை கீழ்ப்படுத்தும் என்று விசுவசிக்க முடியுமானால், உன்னுடைய பிசினஸ் பூட்டு போட்ட சத்துருவின் வல்லமைய நீ போராடி உடைக்க முடியல, உன் ஆயுதங்கள் உடைக்க முடியல, என்ன சர்வ வல்லவர் எழும்பினால் உன்னுடைய பூட்டு போட்ட உன் தொழிலை தேவன் திறக்க வல்லமை உள்ளவர். எஸ், வருமானங்களை திறக்க அவர் இறங்கி வருவார். பெலிஸ்தியர்களை கலங்கடிக்க அவர் இறங்கி வருவார். இதுவரை காணாத மகிமை பார்ப்பீர்கள். அவர் சமூகத்தில் அவர் கனப்படுத்த தோன்றுகிறவர்களுக்கு முழங்கால் படியிட்டோ, எழுந்து நின்றோ, ஆமென். வெறும் யாருடைய ஆவியாவது தூண்டப்பட்டார் அவர்கள் ஜெபிக்கட்டும். கர்த்தர் பெரிய இடிமுழக்கங்களினாலே பெலிஸ்தியருடைய பாளையத்தில் இறங்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் எழும்பின சத்துரு பட்டு போக பண்ண அவருடைய வல்லமை பராக்கிரமமாய் வெளிப்பட்டதென்றால் 20 வருஷம் காணாத மகிமை 21வது வருஷத்தில் வெளிப்பட்டதென்றால் இதுவரை காணாத மகிமை, இதுவரை நீ தொலைத்து போட்ட மகிமை, இதுவரை உன்னை விட்டு விலகி போன மகிமை, இதை பார்க்கிலும் பராக்கிரமமாய், இதை பார்க்கிலும் பெரிதாய், இதை பார்க்கிலும் வல்லமையோடு உன் வீட்டில் இறங்கி வர. உனக்கு முன்பாய் சிலது பட்டு விழ போகிறது. சில குடும்பங்களை பார்த்து இன்னைக்கு நான் ஆவியிலே நிறைந்து சொல்லுகிறேன், உனக்கு முன்பாய் பெலிஸ்திய வல்லமைகள் பட்டு விழ போகிறது. கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய ஆயுதம் உனக்கு முன்பாய் வழிகளை திறக்க போகிறது. உனக்கு முன்பாய் எழும்பின சத்துருக்கள் 7 வழியாய் திரும்ப போகிறார்கள். நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை பற்றிக்கொள். அவர் மிஸ்பாவிலே கூட்டும் போது கூடி வர தொடங்கு. ஓடி ஒளியாமல் தெய்வ சமூகத்துக்கு வா. தேவன் உனக்காய் எழும்பி யுத்தம் பண்ணுவார். பிள்ளைகளுக்காய் யுத்தம் பண்ணுவார், படிப்புகளுக்காய் யுத்தம் பண்ணுவார், வேலைகளுக்காய் யுத்தம் பண்ணுவார், திருமண காரியங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். நீ சத்துருக்களுக்கு முன்பாய் பட்டு போக மாட்டாய். நீ உன்னுடைய எதிரிகளுக்கு முன்பு விழுந்து போக மாட்டாய். நீ மற்றவர்களுடைய வாயில கேட்கத்தக்கதாய் உன்னை தேவன் அனுமதிக்க மாட்டார். உனக்கு முன்பாய் சிலர் பட்டு விழுவார்கள். உனக்கு முன்பாய் சூழ்நிலைகள் பட்டு போகும். உனக்கு முன்பாய் சத்துரு பட்டு போவான். சதாலாபாராபாதி தரேரியாதலரகஸ். Thank you, Holy Spirit of God. Hallelujah. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின பெலிஸ்திய வல்லமைகளை முறித்து போட நீங்க அன்றைக்கு வெளிப்பட்டது போல இன்றைக்கும் எங்களுக்காய் எழுந்தருளும் ஆண்டவரே. என் வீட்டில் எழுந்தருளும், என் பிசினஸில் எழுந்தருளும். உங்க பலம் கொண்டு இப்பெலிஸ்தியனை துரத்தி விட முடியாது.
சகோதராவும் பட்டயம் கொண்டு இந்த சூழ்நிலையை நீ ஜெயிக்க முடியாது. உன்னுடைய ஆயுதம் கொண்டு இவைகளை மேற்கொள்ள முடியாது. உன்னுடைய திட்டமிடுதல் கொண்டு நீ இவைகளை கடந்து போக முடியாது. என்றால் வரவேண்டியவர் வந்தால், எழும்ப வேண்டியவர் எழும்பினால், சர்வ வல்லவர் இறங்கி வந்தால் சகலதும் 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 உனக்கு முன்பாய் பட்டு விழுகிறது. சகோதரி, உனக்கு முன்பாய் அது பட்டு போகிறது. விழுகிறதை உன்னுடைய கண்கள் காணும். நீ விழுகிறதை கண்டவர்கள், நீ விழுகிறதை பரிகசித்தவர்கள், உன்னுடைய வீழ்ச்சியை கைகொட்டி பேசினவர்கள் கண்டு ஆச்சரியப்படும்படி தேவன் மறுபடி உன் பட்சத்திலே எழுந்தருளுவார். ஆமென். இந்த சம்பவங்கள் முடியும் போது, ஒரு பெரிய ஜெயம் இஸ்ரவேலுக்கு உண்டான போது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று ஒரு எபனேசர் என்கிற பேரை ஒரு கல்லை எடுத்து வைத்து சாமுவேல் வைத்தது போல கடந்த 10 வருஷமோ 5 வருஷமோ சில வருஷங்களோ சில மாசங்களோ தேவ மகிமை அற்று போன நிலைமையில் யாராவது இங்கு இருப்பீர்களே ஆனா, தேவ மகிமை விலகி போன அனுபவத்தோடு இருப்பீர்களே ஆனா, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போற ஆண்டவரே அந்த மகிமையை திரும்ப வர பண்ணுங்க. கேளுங்க, என்னை நினைத்து என்னை ஆசீர்வதிங்க, என்னை நினைத்து என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. சிலரெல்லாம் வெறும் பேச்சு மாத்திரம்தான், வாழ்க்கையில் தேவ மகிமையே இல்லை. பழைய வாழ்க்கையை விட மோசமாக போயிட்டாங்க, உலக மனுஷனை விட கீழ் நிலைமைக்கு போயிட்டாங்க. நான் அப்படி இழந்து போக விரும்பலப்பா. என்னை நினைத்தருளும், என்னை எழுப்பி அருளும். நான் மனம் திரும்ப தயாராக இருக்கேன், மாற்ற வேண்டியதை மாற்ற தயாராக இருக்கிறேன், கூடி வர நான் தயாராக இருக்கிறேன், ஜெபிக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய எபெனேசரை கர்த்தர் எழும்ப பண்ணும், என்னுடைய எபெனேசரை கர்த்தர் எழும்ப பண்ணும். அந்த இடம் பின்பு சத்துரு தொடாதபடி ஒரு பெரிய ஜெயம் உண்டானது போல கர்த்தரால் இந்த ஜெயம் நடப்பதாக. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஒப்பு கொடுக்கிறான். தகப்பனே, இந்த வார்த்தைக்கு முன்பு எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். யாரோடு நீங்கள் பேசுனீங்களோ, யாரை தட்டி எழுப்புனீங்களோ, யாரை தைரியப்படுத்தினீரோ, யாரை சில வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்தினீரோ, யாருடன் இருதயத்தோடு நீங்கள் இடைப்பட்டீரோ, அவங்களை எல்லாம் உங்கள் கையில் நான் தருகிறேன். பரலோகம் வருகிற நாட்களில் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு எபினேசரை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.